படம் முடிஞ்சு 6 மாதம் ஆச்சு. சென்சார் வாங்கினா எப்போ வாங்கியிருக்கலாம். லாஸ்ட் மினிட்ல போய் நிற்கிறீங்க. லாஸ்ட் மினிட்ல போய் நின்ன பிறகுமே நீங்கள் கோர்ட்டுக்கு போகிறீங்க. உங்கள் ரிவைசிங் அனுப்பிச்ச பிறகு இந்த டிலே, இந்த படம் ரிலீஸ் ஆகாமல் போனதுக்கெலாம் நீங்கள் திட்டமிட்டே பண்ண மாதிரியான ஒரு காரணம் இருக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த படம் விஜயினுடைய அரசியல் பேசக்கூடிய படம். எப்பயும் போலேயே அந்த இஸ்லாமிய வெறுப்பு அப்படிங்கிற ஒரு காட்சியும் வச்சிருக்கிறார். இந்த படத்தை பார்க்குறப்ப தெரியுது. அது குறிப்பாக மதுரையில் போய் குண்டு வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு காட்சியெல்லாம் இருக்குது படத்தில். இது தேர்தல் நேரத்தில் இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அவருக்கு செட்பேக் ஆகும். அப்போ கடைசி நேரத்தில் இவருக்கு யார் அந்த அட்வைஸை கொடுத்தாங்களோ தெரியல, இந்த படத்தை இப்போ ரிலீஸ் பண்ணாதீங்க. இதனால இப்போ என்ன பாதிப்பு வரும்னா, விஜய் அவர்கள் இப்போ அரசியலுக்கு போயிட்டார். விஜய்க்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்த படம் பண்ணி கொடுத்துட்டு போகிறாரு. படத்தை வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டருக்கு பிரச்சனை இல்லை, அடுத்த படம் பண்ணி அதை காம்பன்சேட் பண்ணிடுவார். ப்ரொடியூசருக்குமே என்ன பண்ணுவார்னா, இன்னொரு படம் பண்ணுறேன் சார், அதை நம்ம காம்பன்சேட் பண்ணிக்கலான்னு போயிடுவாங்க. வெற்றியூர் வந்து பெரிய டேரக்டர், அவர் வேறு படம் போயிடுவார். இதில் நடித்த சின்ன சின்ன நடிகர்கள், டெக்னீஷியன் இருக்காங்கல்ல, நமக்கு இந்த படத்துலேருந்து ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருன்னு நம்பியிருப்பாங்கல்ல, அவங்களுடைய நிலைமை தான் ரொம்ப ஒரு கஷ்டம். ஸோ அடுத்ததாக விஜய் அவர்களோட நடவடிக்கை என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு அடுத்த படத்துக்கான வேலையை ஆரம்பிப்பார். திரும்பி சினிமாவுக்கு போயிடுவாருன்னு நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோம். அது இப்போலாம் நடக்கக்கூடிய இந்த சம்பவங்கள்லாம் பார்க்குறப்ப அடுத்த படத்துக்கான அறிவிப்பு கண்டிப்பாக ஜூன் மாதத்தில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜூன் மந்த் விஜயோட அடுத்த அப்டேட் வரும் அப்படின்னு சொல்கிறீங்க? கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாடு கூட போட்டுக்குங்க. சேனல் 5 நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சத்யா. இப்போ ஒரு 2 டேஸாகவே பெரிய பேசும் பொருளாக போயிட்டுருக்க ஒரு விஷயம் அப்படின்னா ஜனநாயகன் படம் தான். ஏன்னா ஒரு 5 நிமிஷம் லீக் ஆன ஃபுட்டேஜ் இப்போ ஒரு முழு படமும் ஆன்லைனில் லீக் ஆயிருக்கு. இது எப்படி நடந்துச்சு, இப்போ என்ன நிலவரம் போயிட்டுருக்கு அப்படின்றத பற்றி நம்மக்கிட்ட பேசுறதுக்காக ஜெர்னலிஸ்ட் சுபைர் அவர்கள் நம்ம கூட இணைச்சிருக்காரு. அவர்கிட்ட இதை பற்றி டீட்டெயிலாக பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனுக்கு மத்தியில் தேட்டரில் பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆக வேண்டிய படம், ஆனால் இப்போ ஆன்லைனில் ரிலீஸ் ஆயிருக்கு. என்ன நடந்துட்டுருக்கு சார்? இப்போ என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத எல்லோரும் பார்த்துட்டு இருக்கோம். முதல்ல ஒரு 5 நிமிஷம் வந்துச்சு, யாரும் எதிர்பார்க்காத ஃபுட்டேஜாக வந்து ஹெச்டி பிரிண்ட்டே சோஷியல் மீடியாவில் பரபரப்பாயிருச்சு. இப்போ அவங்க லீகல் டீமில் இருந்தும் யாரும் இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணாதீங்கன்னு சொல்லி நோட்டீஸ் கொடுத்துருக்குறாங்க. கமிஷனர் ஆஃபீஸ்லேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. அவங்க தரப்பில் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதுதான் நடக்கிற விஷயம். ஜனநாயகன் படம் ஏன் என்ன ரிலீஸ் ஆச்சு, யார் லீக் பண்ணா அப்படின்னு எல்லாரும் அவராக தேடிட்டு இருக்கிறாங்க. இதில் என்னென்னா, இந்த படம் ஆரம்பித்ததுலேருந்து நம்ம பார்க்கணும். இந்த படம் போன வருஷம் 2025 ஸ்டார்டிங்கில் ஆரம்பிக்கிறாங்க. செப்டம்பர் அக்டோபர்லேயே படத்தை முடிச்சிட்டாங்க. அப்புறம் ஒரு 4 மாதம் கேப் விட்டுட்டு ஜனவரி 9ஆம் தேதி படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு அவங்க பிளான் பண்ணுறாங்க. அப்போ இந்த படம் முடிஞ்சு 6 மாதம் ஆச்சு. இப்போ 6 மாதமாக படம் வந்து அவங்க எடிட்டிங்கு மற்ற போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலையிலே போயிட்டு இருக்குது. எனக்கு என்ன டவுட்னா, அந்த நேரத்தில் அவங்க படத்தை யாரும் இவங்க வந்து காப்பி பண்ணி வச்சுருக்காங்களாங்கிறது தெரியல. ஏன்னா படம் முடிஞ்சு 6 மாதம் ஆச்சு. 6 மாதமாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த எலெக்ஷனுக்காகவே வெயிட் பண்ணுறாங்க. எலெக்ஷன் நேரத்தில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு வெயிட் பண்ணுறாங்க. அப்போ அந்த 6 மாதமாக அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. அப்போ எங்கேயாவது ஷிஃப்ட் ஆகின இடத்துல இந்த படம் வந்து யாராவது காப்பி பண்ணப்பட்டு ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கணும். ஏன்னா அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் டைமில் யாரும் காப்பி பண்ணியிருக்க மாட்டாங்கங்கிறது இன்னொரு பக்கம் பார்க்குறப்ப தெரியுது. வீடியோலாம் சோஷியல் மீடியாவில் போகிறத பார்க்குறப்ப கிளாரிட்டியாக இருக்குது. அப்போ ஃபைனல் ஃபுட்டேஜ் எடுத்துருக்காங்க, ஃபைனல் அவுட் அப்படிங்கிறாங்களா, ஃபைனல் அவுட் டைமில் தான் இந்த படத்தை இது எடுத்துருக்குறாங்க. யார் எடுத்துருக்குறாங்கன்னு இன்வெஸ்டிகேஷன்லாம் தெரியும். ஆனால் நிறைய சந்தேகங்கள் இருக்குது. இப்போ இந்த படம் வந்து இவ்வளோ நாளாக ஏன் வந்து ரிலீஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா, இதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருப்பாங்களே பொங்கல் ஹாலிடேஸ்லேயே. இப்போ படத்தை அந்த ஃபுட்டேஜ் இப்போ எடுத்தாங்களா இல்லை அதுக்கு முன்னாடி எடுத்தாங்களா அப்படிங்கிறது நம்ம விசாரணையில் தெரிய வரும். இதில் என்ன இப்போ சிக்கல் அப்படின்னா, இந்த படம் வந்து 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறதா இருந்தது. சென்சார் இஷ்யூஸ் தெரியும். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, 24ஆம் தேதி சென்சாருக்கு அப்ளை பண்ணுறாங்க. டிசம்பர் 24, 2025 டிசம்பர் 24க்கு அப்ளை பண்ணுறாங்க. அப்புறம் டிசம்பர் 25 கிறிஸ்மஸ்ஸு, அப்புறம் 1ஆம் தேதி நியூ இயரு, அடுத்த ஒரு 9 நாள் இதுக்குள்ளே தான் படத்தோடைய சென்சார் வாங்கணும். இது பொலிட்டிக்கல் பேசுகிறீங்க படம், பொலிட்டிக்கல் பேசியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக சென்சாரில் சிக்கல் வரும். அப்போ ஆல்டர்னேட்டிவ் சீன்ஸ் நீங்கள் வச்சுருக்கணும் ரெடியாக. அப்போ நீங்கள் 6 மாதத்துக்கு முன்னாடியே படம் முடிச்சிட்டிங்க. 6 மாதத்துக்கு முன்னாடியோ 2 மாதத்துக்கு முன்னாடியோ 1 மாதத்துக்கு முன்னாடியோ சென்சார் வாங்கியிருந்தீங்கன்னா படத்தை எப்போ ரிலீஸ் பண்ணலாம், யாரும் உங்களுக்கு தடை பண்ண முடியாது. இப்போ நீங்கள் 6 மாதத்துக்கு முன்னாடியோ 1 வருஷத்துக்கு முன்னாடி சென்சார் வாங்கினாலும் படம் ரிலீஸ் பண்ணலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை வராது. அப்போ இவங்க கடைசி நிமிஷத்துக்கு தான் சென்சார் போகிறாங்க. சென்சார் போகிறப்பன்னா, சென்சார் போர்டுங்கிறது ஒரு அட்டானமஸ் பாடி, ஜுடிஷியல் ஒரு அட்டானமஸ் பாடி. ஒரு கட்டத்துக்கு மேலே யாருமே வந்து உள்ளே இன்டர்ஃபியர் ஆக மாட்டாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, சென்சார் போர்டு போனோம், சென்சார் போர்டு மெம்பர் அப்ஜெக்ஷன் பண்ணுறாங்க, இதை ரிவைசிங் அனுப்பணும். அப்போ ஒரு டாக் ஒன்று போச்சு, நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும். இந்த படத்தில் மதங்களை ஈடுபடுத்துகிற மாதிரியான காட்சிகள் இருக்குது அப்படின்னாங்க. அப்போல்லாம் இப்போ லீக் ஆனது பிறகு தான் தெரியுது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க உடனே கோர்ட்டுக்கு போகிறாங்க. இப்போ இங்கே ரிவைசிங்லேயே போய் அந்த சீன்ஸ்லாம் மியூட் பண்ணிவிட்டோ, சில சீன்ஸை கட் பண்ணிவிட்டு படத்தை ரிலீஸ் பண்ணிடலாம்.
இவங்க என்ன பண்ணுறாங்க, அப்பயே போகிறாங்க. இவங்க அந்த படத்தை முடித்து வாங்குகிற ஐடியாவில் இல்லை போல் அப்பயே. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இதுக்கு போகிறாங்க, கோர்ட்டுக்கு போகிறாங்க. அப்புறம் ஹைகோர்ட்டுக்கு போகிறாங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க. சுப்ரீம் கோர்ட் திருப்பி ஹைகோர்ட்டுக்கு அனுப்புகிறாங்க. அப்புறம் ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் படத்தை வந்து ரிவைசிங் அனுப்பி ஒத்துக்கிறோன்றாங்க. இவ்வளோ ப்ராசஸ் ப்ராப்ளம். அப்போ அந்த டிலேக்கு காரணம் திட்டமிட்டே இவங்க பண்ணாங்களோங்கிற ஒரு சந்தேகம் இப்போ வருது. இப்போ நீங்கள் படத்தை வந்து நான் சொன்ன மாதிரி படம் முடிஞ்சு 6 மாதம் ஆச்சு. சென்சார் வாங்கினா எப்போ வாங்கியிருக்கலாம். லாஸ்ட் மினிட்ல போய் நிற்கிறீங்க. லாஸ்ட் மினிட்ல போய் நின்ன பிறகுமே நீங்கள் கோர்ட்டுக்கு போகிறீங்க. அங்கே ரிவைசிங் அனுப்பிச்ச பிறகு இந்த டிலே, இந்த படம் ரிலீஸ் ஆகாமல் போனதுக்கெலாம் நீங்கள் திட்டமிட்டே பண்ண மாதிரியான ஒரு காரணம் இருக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த படம் விஜயினுடைய அரசியல் பேசக்கூடிய படம். அதில் வந்து நிறையா பெண்களுக்கு ஒரு பாதுகாவலர் அப்படிங்கிற மாதிரியான காட்சிகளாக இருந்தால் கூட எப்பயும் போலேயே அந்த இஸ்லாமிய வெறுப்பு அப்படிங்கிற ஒரு காட்சியும் வச்சிருக்கிறார். இந்த படத்தை பார்க்குறப்ப தெரியுது. அது குறிப்பாக மதுரையில் போய் குண்டு வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு காட்சியெல்லாம் இருக்குது படத்தில். இது தேர்தல் நேரத்தில் இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அவருக்கு செட்பேக் ஆகும். அப்போ கடைசி நேரத்தில் இவருக்கு யார் அந்த அட்வைஸை கொடுத்தாங்களோ தெரில. இந்த படத்தை இப்போ ரிலீஸ் பண்ணாதீங்க, ரிலீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த குறிப்பிட்ட அந்த சிறுபான்மை வாக்குகள்லாம் உங்களுக்கு வராது. அப்போ இந்த படத்தை வந்து டிலே பண்ணுங்கள், நீங்களே டிலே பண்ணுங்கள், அதை வந்து ஆளுங்கட்சி மேலே தூக்கி போடுங்க, அவங்க தான் முடக்கிறாங்கன்னு ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா படம் சென்சார் வாங்குறாங்க 6 மாதம் முன்னாடி வாங்கிக்கலாம், வாங்கலை. கடைசி நிமிஷத்தில் போய் நிற்கிறீங்க, ரிவைசிங் கமிட்டிக்கு போக மாட்டேங்கிறீங்க, கோர்ட்டுக்கு போய் எந்த படமே சென்சார் வாங்கினதாக எனக்கு தெரிஞ்சு இல்லை. கோர்ட்டுக்கு போனால் பல வருஷங்களாச்சு. 94 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு படம் குற்றப்பத்திரிக்கைன்னு ஆர்கே செல்வமணி டைரக்ட் பண்ணி ராம்கி நடித்த படம். ராஜீவ்காந்தி அசோசியேஷனை பற்றின கதை. எப்போ ரிலீஸ் ஆச்சு தெரியுமா உங்களுக்கு? 2016, 15 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆச்சு. ட்ரிபுனல் போய் கோர்ட்டுக்கு போய் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அலைஞ்சு கழிஞ்சு கிடையாது. அப்போ கோர்ட்டுக்கு போனீங்கன்னா அது டிலே ஆகும். நீங்கள் சுமூகமாக ரிவைஸ்லேயே முடிக்கணும். ரிவைசிங்கில் முடிக்காமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கோர்ட்டுக்கு போகிறீங்க. அப்போ இந்த படத்தை எலெக்ஷன் வரைக்கும் ரிலீஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுல நீங்களே செஞ்ச மாதிரியான ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா அந்த காட்சிகள்லாம் இருக்குது, அது ரிலீஸ் ஆச்சுன்னா வராது. இப்போ ஏன் ரிலீஸ் பண்ணீங்க? இப்போ யார் ரிலீஸ் பண்ணியிருக்கிறா? முக்கியமான படத்தை ஒன்றும் ப்ரிவியூ போடல, ப்ரீமியர் போடல, வேர்ல்டு வைடில் எங்கேயுமே சென்சார் ஆகலை, ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக தான் வச்சுருக்கீங்க அந்த ஃபுட்டேஜை. அப்போ யார் இதை லீக் பண்ணா? அந்த யூனிட்டில் இருக்கக்கூடிய ஒரு 5-6 பேருக்குள்ளே தான் அந்த படம் லீக் ஆகிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் வந்து இவர் சொல்கிறாரு ஆதவர்ஜினா பண்ணிட்டாரு, ஆதவர்ஜினா பேசிட்டாரு, எல் முருகனும் உதயநிதியும் சேர்ந்து தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா உங்கள் கையில் இருக்க ப்ராஜெக்டை யார் எடுத்துகிட்டு போனாங்க? இப்போ ஒரு சந்தேகம் வருது. இந்த ஆதவர்ஜினா எல்லாத்துக்குமே பிராண்ட் பண்ணுவார். சமீபத்தில் ஒரு மீட்டிங் நடக்குது, அங்கேருந்து ஒரு கல் விழுகுது, யார் விழுந்தா என்னன்னு தெரியல, அடுத்த செகண்ட் மீட்டிங்கில் பேசுவார் திமுக காரங்க எறிகிறாங்கன்னு. அப்போ இந்த படத்துக்கு என்னென்னா லீக் ஆயிடுச்சு, படம் வெளியில் போயிடுச்சு. உடனே என்ன சொல்கிறாருன்னா டிஎம்கேவும் பிஜேபியும் சேர்ந்து இந்த படத்தை லீக் பண்ணிட்டாங்கன்றாரு. ப்ராடக்ட் யார்ட்டு இருக்குன்னா உங்கள்கிட்ட இருக்குது. இதுவுமே ஒரு சந்தேகத்தை ஏற்படுது. அப்போ இந்த படத்தை ஏன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா இப்போ பெரிய சந்தேகம் என்னென்னா 9ஆம் தேதி ரிலீஸ் ஆன படத்துக்கு 6 மாதம் 7 மாதத்துக்கு முன்னாடியே அமேசான் மாதிரியான நிறுவனங்கள் பணம் கொடுத்து அக்ரிமெண்ட் போட்டாங்க. இப்போ அவங்க பணத்தை கேட்டு இது பண்ணுறாங்க, ப்ரெஷர் பண்ணுறாங்க. அது கொடுத்து செட்டில்மெண்ட் பண்ணதாக ஒரு தகவல் இருக்குது. அமேசானுக்கு வாங்கின பணத்தை ரீஃபைண்ட் பண்ணிட்டாங்க. மற்ற ஓவர்சீஸு மற்ற ஏரியாக்களில் வாங்கினவங்கலாம் எங்களுக்கு பணத்தை செட்டில் பண்ணுங்கள், ரிட்டர்ன் பண்ணுங்கன்னு ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. இப்போ ஃபோர்ஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த படம் லீக் ஆகிடுச்சு என்ன பண்ணலாம்? எதுவுமே பண்ண முடியாது. ஆமாம், எதுவுமே பண்ண முடியாது. என்ன பண்ணலாம்? படம் நான் என்ன பண்ணுறது, படம் லீக் ஆகிடுச்சு, ஒன்று வெயிட் பண்ணுங்கள், நீங்கள் வேணால் ரிலீஸ் பண்ணுறது எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு தரோம், ரிலீஸ் பண்ணுங்கள், இதை காம்பன்சேட் பண்ணுறது நான் படம் பண்ணி தரேன் அப்படின்னு இப்போ பேச்சுவார்த்தை போகும். ஓகே, இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ சந்தேகம் ஒவ்வொன்றா வருது. டிலே ஆனதில் சந்தேகம், இப்போ லீக் ஆனதில் சந்தேகம். அப்போ இந்த நெருக்கடிக்கு சமாளிக்கிறதுக்காக பண்ணாங்களா அப்படி எல்லாமே நிறையா சந்தேகங்களாகவே இருக்குது. அப்போ இது வரக்கூடிய காலத்தில் நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா, தேர்தல் முடிவுக்கு பிறகு தேர்தல் முடிவில் பெருசாக கூட்டணி அமையாத பட்சத்தில் அவர் பெருசாக இங்கே வெற்றி பெற முடியாதுங்கிறது தான் இப்போதைக்கு உள்ள பொலிட்டிக்கல் ரெக்கார்டு. அப்படி தான் இருக்குது. 50 வருஷமாக அவர் பெரிய உடனே நாளைக்கு 5ஆம் தேதியில் முதலமைச்சரால் ஆயிட முடியாது. ஒரு ஒரு ஓட் பேங்க் பிரிப்பார், ஒரு கணிசமாக ஒரு ஓட்டை பிரிப்பார். அதற்கு பிறகு என்ன பண்ணலாம்? திருப்பி சினிமாவுக்கு தான் வரணும். இப்போ சினிமாவுக்கு வர்றதுக்கான ஒரு காரணம், நான் வந்து என்ன நம்பி படம் போட்டாங்க, என்ன நம்பி இப்போ காசு போட்டிருக்கிறாங்க, அவங்களுக்கு நான் வந்து ஒரு படம் பண்ணணும், கம்பேக் சினிமா அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஒரு ரீசனாக இருக்குது. இப்போ இந்த எல்லாம் கால்குலேட் பண்ணி பார்க்குறப்ப ஏதோ ஒரு திட்டத்தோடு தான் இது லீக் ஆகிருக்குங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது.
ஓகே. லீக் ஆனதுக்கு அப்புறமே சொன்ன விஷயம் என்ன, இப்போ இதுவரைக்கும் தளபதி அவர்களோட படம் வந்து வசூலுக்காக மட்டும். இந்த படம் வசூலுக்காக இல்ல, எலக்ஷனுக்காக தான் ரிலீஸ் பண்றதா பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ டிவிகே சைடே பிளான் பண்ணி ஒரு வேளை எலக்ஷன் டைம் வந்துருச்சு, இந்த படத்தை லீக் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு சைடு பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு சென்சார் போர்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். விஜய் வந்து மென்டலி வந்து டார்ச்சர் பண்றதுக்காக, இல்ல அவர் வந்து கஷ்டப்படுத்தணும் அப்படின்றக்காக அப்படின்னு சொல்லி 2 தரப்பினர் வந்து இப்போ சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சென்சார் காப்பி அது இல்லைங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம். சென்சாருக்கு போகிறப்ப சிசின்னு போட்டுப்பாங்க, இது எடிட் வெர்ஷன் தான் போட்டுருக்காங்க. ஓகே. அந்த ஃபுட்டேஜில் நீங்கள் சென்சாருக்கு அனுப்புகிறப்ப சிசின்னு போட்டுருப்பாங்க. சென்சார் போகிறதுக்கு முன்னாடி சிசி காப்பின்னு ஒன்று போடுவாங்க. அது வந்து சென்சாருக்கு அப்ளை பண்ணுற காப்பி. அதில் கண்டிப்பாக வாட்டர் மார்க் இருக்கும், கண்டுபிடிச்சிடலாம். இது எடிட் வெர்ஷன் தான் போட்டிருக்கு. அப்போ சென்சார்லேருந்து லீக் ஆகலைன்னு நம்ம உறுதியாக சொல்லலாம். இல்லை சென்சார் போர்ட்லேருந்து லீக் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கம்மி. அப்போ இந்த எடிட்டிங் வெர்ஷன்லேருந்து தான் படம் லீக் ஆகிருக்குங்கிறது நம்ம ஓரளவுக்கு அந்த வாட்டர் மார்க்கை வச்சு நம்ம கெஸ் பண்ணிக்கலாம். அப்போ இது யார் லீக் பண்ணா? நான் ஏற்கனவே சொன்னேன், இவங்களுக்கு இத்தனை சிக்கல் இருக்குது, ஃபினான்ஷியலாக சிக்கல் இருக்குது, பணம் கொடுத்தவங்க சிக்கல் இருக்குது, ரெண்டாவது அவர் திருப்பி கம்பேக் திருப்பி சினிமாவுக்கு வரணும், இந்த நேரத்தில் பொலிட்டிக்கலாக அவங்களுக்கு ஏதாவது கெயின் ஆகுமான்னு நினச்சி எல்லாம் சேர்ந்து கூட பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சென்சார்லேருந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மின்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே. அது மட்டும் இல்லாமல் இப்போ எலெக்ஷன் டைம் வந்துருச்சு அப்படின்றப்போ இப்போ ரீசெண்டாக இன்னொரு பொலிட்டிக்கல் படம் ரிலீஸ் ஆயிருக்கு, TN 2026. இது விஜயை தாக்கி எடுத்திருக்காங்கன்னே ஒரு சர்ச்சை போயிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் இந்த படமும் இப்போ காம்படிஷன் மாதிரி வந்து ஆன்லைனில் லீக் ஆயிருக்குல்ல. ஸோ அதுக்கு இல்லை, அதுக்கு இதுக்கு கம்பேரே வேணாம். விஜய் படங்கிறது ஒரு பெரிய மாஸ் ஹீரோ படம். ஆமாம். அதில் வந்து அதுவும் எதுவும் அதை வந்து யாரோ நட்டி நடிச்சிருக்காரு, சின்ன சின்ன கேரக்டர் நடிச்சிருக்காங்க. அந்தளவுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை இந்த படம் வந்து காம்படேட்டராக இருக்காது. அது ஒரு படம் வந்திருக்கு, அதை ட்ரோல் பண்ணியிருக்காங்க. அதுவே பிரச்சனை போச்சே சார். ஏன்னா இதுவும் பொலிட்டிக்கல் படம் ரிலீஸ் பண்ணலன்றப்போ இதை மட்டும் நீங்கள் எப்படி ரிலீஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் தரப்பினர் எல்லாத்துக்கிட்டையும் பிரச்சனை போயிட்டு இருக்கு. இல்லை, அது படம் பார்த்தவங்க சென்சார் போர்டு முடிவு பண்ண வேண்டிய விஷயம். ஆமாம். இந்த படத்தில் என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரியான ஒரு காட்சியை துப்பாக்கி படத்தில் வச்சுருக்கீங்க, பீஸ்ட் படத்தில் வச்சுருக்கீங்க, தொடர்ந்து உங்களுக்கு என்ன ஆச்சு? தொடர்ந்து ஏன் அந்த வெறுப்பு? நீங்கள் அரசியல் படம் பண்ணுறீங்க, எல்லாரையும் அரவணைத்து போகக்கூடிய ஒரு அரசியல் படம் பண்ணாமல் அதுலேயும் ஒரு வெறுப்பு அரசியல் பண்ணக்கூடிய ஒரு படத்தை எடுத்து வச்சுருக்கீங்க. அப்போ அந்த படம் அப்படி கிடையாது. அந்த படம் வந்து ஒரு சின்ன படம், அது இந்த படத்துக்கு காம்படேட்டர் கிடையாது. அந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு, அந்த நேரத்தில் இந்த படமும் வந்திருக்கு. அது வந்தப்போ ரெண்டும் கிளாஸ் ஆகுது. பட் இப்போ நிறைய இடத்துல அதை வந்து டெலிட் பண்ணிட்டாங்க, ஆனால் சில பேர் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்குறாங்க. இது என்னன்னா ஓவர்சீஸில் இந்த படம் மேக்ஸிமம் பார்த்துட்டாங்கன்றாங்க. எல்லாமே ஸ்மார்ட் டிவி வச்சுருப்பாங்க, ஹை ஸ்பீட் இன்டர்நெட்ஸ் இருக்கும். அப்படிங்கும்போது பைரசியை போட்டு நிறைய பேர் பார்த்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஓவர்சீஸ்லேருந்து தகவல் சொல்கிறாங்க. ஓகே. இதனால இப்போ என்ன பாதிப்பு வரும்? ஏன்னா விஜய் அவர்கள் இப்போ அரசியலுக்கு போயிட்டார். ஆனால் இதை வந்து இந்த படத்தை எடுத்த வினோதா இருக்கட்டும், இல்லை ப்ரொடியூசர்ஸ் அவங்க சைடு தான் பாதிப்புகள் அதிகமாக இருக்கும்ல. இல்லை, பணம் போட்ட தயாரிப்பாளர் நடித்த விஜய் அவங்களுக்குலாம் கூட பணம் அடுத்த படத்தில் சம்பாரிச்சிருவாங்க. ஆமாம். இதில் நடித்த சின்ன சின்ன நடிகர் இருப்பாங்கல்ல, இந்த படத்தில் விஜய் படத்தில் நடிச்சிருக்கேன், எனக்கு இந்த படம் லைஃப் கொடுத்துரும் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்திருப்பாங்கல்ல, அவங்களுடைய லைஃப் தான் பெரிய கேள்விக்குறி. இந்த படத்தில் சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன், இல்லாட்டி ஒரு சைடில் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன், இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா எனக்கு ஒரு லைஃப் கிடைக்கும் அப்படின்னு நம்பியிருப்பாங்கல்ல, அவங்க லைஃப் தான் இன்றைக்கி ஒரு பெரிய கேள்விக்குறி. விஜய்க்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்த படம் பண்ணி கொடுத்துட்டு போகிறாரு. படத்தை வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டருக்கு பிரச்சனை இல்லை, அடுத்த படம் பண்ணி அதை காம்பன்சேட் பண்ணிடுவார். ப்ரொடியூசருக்குமே என்ன பண்ணுவார்னா, இன்னொரு படம் பண்ணுறேன் சார், அதை நம்ம காம்பன்சேட் பண்ணிக்கலான்னு போயிடுவாங்க. வினோத் பெரிய டேரக்டர், அவர் வேறு படம் போயிடுவார். இதில் நடித்த சின்ன சின்ன நடிகர்கள், டெக்னீஷியன் இருக்காங்கல்ல, நமக்கு இந்த படத்துலேருந்து ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருன்னு நம்பியிருப்பாங்கல்ல, அவங்களுடைய நிலைமை தான் ரொம்ப ஒரு கஷ்டம். ஓகே. ஆனால் இது வந்து இப்போ பிளான் பண்ணப்பட்டு பொலிட்டிக்கல் ரிலேட்டடாக ஒரு பிளான் பண்ணி தான் இந்த படமே பொலிட்டிக்கலுடைய பேக்ரவுண்டில் ஆரம்பிக்கப்பட்ட படம் தான். இது தேர்தல் நேரத்தில் தனக்கு பிரச்சாரம் ரிலீஸ் பண்ணது ஒரு பிளான் பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சந்தேகப்படுறாங்க. ஓகே. ஸோ இந்த படத்தை திரும்பி இப்போ தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா திரும்பி இப்போ லீக் ஆகிடுச்சு. கண்டிப்பாக பண்ணுவாங்க. இந்த எலெக்ஷன்லாம் முடிஞ்ச பிறகு இன்னொரு எடிட் வெர்ஷன் நாங்கள் பண்ணியிருக்கோம், சில என்ஜி ஷாட்லாம் தூக்கி போட்டிருக்கிறோம், அப்படி இப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லி படத்தை தேட்டர் ரிலீஸ் பண்ணுவாங்க. தேட்டர்லேயும் ஓரளவுக்கு போகும், நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் அவ்வளோ இதெல்லாம் இருக்காது. தேட்டரில் பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் அப்படிங்கிற மாதிரி தேட்டர்லேயும் ஓரளவுக்கு போகும். எனக்கு தெரிஞ்சு ஓவர்சீஸில் தான் பெரிய செட்பேக்காக இருக்குங்க. தமிழ்நாட்டில், இந்தியாவில் ஓரளவுக்கு அந்த படம் இப்போ ரிலீஸ் பண்ணாலுமே போகத்தான் செய்யும். சார், இப்போ என்னதான் இருந்தாலும் பொலிட்டிக்கல் ரிலேட்டடாக வந்து சந்தேகம் இருக்குது. ஆனால் விஜய் அவர்கள் இதை பற்றி ஏதாவது பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு? ஏன்னா ரீசெண்டாக போகிற இடத்துல எல்லாமே இப்போ தான் கேட்டுட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு கன்சர்னாகவே மாறிட்டு இருக்கு. ஏன்னா அவர் தொடர்ந்து அவருக்கு பிரச்சனைகள் மட்டும்தான் பொலிட்டிக்கல் ரிலேட்டடாக வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த படமும் இப்போ வந்து லீக் ஆகிடுச்சு, அவருக்கு வந்து பெரிய இதாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி மொத்த ஆதரவுமே இப்போ அவர் பக்கம் தானே போயிட்டுருக்கு. எப்படி ஆதரவு போகும்? இது லீக் பண்ணது யாருங்கிற சந்தேகம் சோஷியல் மீடியா முழுவதும் உங்கள் தரப்புலேருந்து தான் பண்ணியிருக்கிங்கிற மாதிரியான பேச்சுவார்த்தையில் டாக் போய்கிட்டு ரெண்டு தரப்புலையும் மாறி மாறி போகுது. ஆமாம். அப்போ இது வந்து இது வரைக்கும் எதுவும் பேசாமல் இருக்கார் விஜய். எதுக்குமே பேசுனதில்லை, இப்போயும் பேசுனதில்லை. ஒரு வாரம் இந்த கேம்பெயின்லாம் பிரச்சாரத்தை ரத்து பண்ணிட்டார். 19ஆம் தேதி தான் வைக்கிறாரு. அப்படிங்கும்போது இதுக்காக பேசுவாராங்கிறது தெரியல. அப்படிங்கும்போது எப்படி அவருக்கு இது வரும்? இப்போ அவங்களுடைய பிளான் என்னென்னா, பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட், 500 கோடி ரூபா ப்ராஜெக்ட்டு,
எதிர்க்கட்சிகள் பார்த்தீங்கன்னா அவரை முடக்கிட்டாங்க, அதை சிதறிச்சிட்டாங்கன்னு ஒரு சிம்பத்தி கிரியேட் ஆகும். அதே நேரத்தில் படத்தை வாங்கினவங்களுக்கும் பதில் சொல்ல முடியாமல் இந்த இந்த மாதிரி போயிடுச்சு, நான் அடுத்து உங்கள் காம்பன்சேட் பண்ணி கொடுக்குறேன்னு அவங்களையும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாம் சேர்ந்து திட்டமிட்டே தான் பண்ணியிருப்பாங்கிறது தான் பெரும்பாலானுடைய சந்தேகம். அது இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல மதம் ரிலேட்டடாக வந்து படத்தில் வந்திருக்குன்னு, அதனால ஏதாவது பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கா? ஏன்னா அவங்களே வந்து இந்த டைம் ரிலீஸ் பண்ணக்கூடாது, எப்படி இருந்தாலும் முஸ்லீம்ஸ் பற்றி பேசியிருக்காங்க. ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸில் அதுவும் பிரச்சனையாக போயிட்டு இருக்கு, முஸ்லீம்ஸ் எதிர்த்து பேசுகிறாங்க, போராட்டங்கள்ல இந்த மாதிரி. இல்லை, அது என்னென்னா கரெக்டாக திருப்பரங்குன்றம் இஷ்யூன்னு ஒன்று போச்சு, அதெல்லாம் தெரியும். இந்த படத்தில் மதுரையிலேயே அங்கே ஒரு சம்பவம் நடக்கிற மாதிரியான ஒரு காட்சி இருக்குது. இந்த படம் எடுக்கப்பட்டது ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி, அதுக்கு பிறகு தான் திருப்பரங்குன்றம் இஷ்யூ வருது. அப்போ ரெண்டையும் கனெக்ட் பண்ணி பார்க்குறப்ப இதெல்லாம் ஒரு பிளானோடு அவங்க பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல. மதுரையில் இப்போ பெரும்பாலும் ஒரு சமூக இணக்கத்தோடு எல்லோரும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு இனி பர்டிகுலராக ஒரு கோயம்புத்தூர் நடக்கிற மாதிரியோ, ஒரு திருச்சியில் நடக்கிற மாதிரியோ, ஒரு சேலத்தில் நடக்கிற மாதிரியெல்லாம் மதுரையை டார்கெட் பண்ணி அங்கே நடக்கிற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் வச்சுருக்கிறாங்க. அப்படின்னா அதுக்கு பின்னாடி எதுவும் அரசியல் இருக்கா? இவர் யாராவது இயக்குறாங்களா? இவர் யாராவது ப்ரெஷர் கொடுத்தாங்களா? இந்த மாதிரி காட்சியில் வைக்க சொல்லி அவங்க சொன்னாங்களா? அப்படிங்கிற ஒரு இருக்குது. இப்போ பொலிட்டிக்கலாக பார்க்குறப்ப இந்த படம் லீக் ஆனதுனால கண்டிப்பாக ஒரு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலானவர்கள் என்னப்பா இந்த மாதிரி படம் பண்ணி வச்சுருக்கா, இந்த மாதிரி மென்டாலிட்டி உள்ள ஒரு நபராக விஜய் அப்படிங்கிறது பொலிட்டிக்கலாக ஒரு பெரிய பின்னடைவை தேர்தலில் அவர் கொடுக்குங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. அப்போ கண்டிப்பாக வாக்குகள் குறைய வாய்ப்பு. கண்டிப்பாக காமனாக இருக்கிற தலைவர்களுக்கு மத்தியில் தான் ஓட்டு வந்து மொத்தமாக வரும். எம்ஜிஆராக இருக்கட்டும், ஜெயலலிதா அவர்கள் இருக்கட்டும், அவங்கள்ட்டலாம் இந்த மாதிரி எந்த விதமான அடையாளம் இருக்காது. கலைஞராக இருக்கட்டும், இப்போ இருக்கிற சிஎம் ஸ்டாலினாக இருக்கட்டும், அவங்களாம் யாருக்குமே எந்த விதமான அடையாளமும் கிடையாது. அவங்க யாரையும் இந்த மாதிரி வெறுப்பு அரசியலும் பண்ணது கிடையாது. கூட்டணி வச்சுருப்பாங்க, வேறு வேறு கட்சிகளோட கூட்டணி வச்சுருப்பாங்க கூட, தனிப்பட்ட வெறுப்பு அரசியல் பொது இடங்கள் அப்படி பேச மாட்டாங்க. ஒரு படத்தில் அந்த ஒரு குறிப்பிட்ட ஆட்களை தாக்குற மாதிரின்னு படம் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் நடக்காது. அப்போ அதெல்லாம் இல்லாமல் இருந்தால் தான் எல்லா தரப்பு வாக்குகளையும் வாங்கினா தான் நீங்கள் முதலமைச்சராக முடியும். நீங்கள் ஒரு ஒரு வட்டத்துக்குள்ளே அடைச்சிக்கிட்டிங்கன்னா இப்போ என்ன பண்ணுறாரு, இவரை தான் ஒரு ஜோசப் விஜய்ன்றாரு. அப்போ அந்த பகுதியில் கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடிய பகுதியில் தான் போய் நிற்கிறார். இப்போ இவரே தன்னை சுருக்கிறார்ல. எம்ஜிஆர் வந்து இருந்தார்னா, எம்ஜிஆர் முதல் தேர்தலில் அருப்புக்கோட்டையில் போய் நிற்கிறார். அருப்புக்கோட்டைக்கு எம்ஜிஆருக்கு என்ன சம்பந்தம்? ஏன்னா கட்சி ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. எம்ஜிஆர் யாருக்கா என்ன ஜாதி என்ன மதம் தெரியுமா? கலைஞர் யாருக்கா தெரியுமா? இன்றைக்கி இருக்கக்கூடிய ஸ்டாலின் தெரியுமா? உதயநிதி தெரியுமா? ஜெயலலிதா தெரியுமா? தெரியும். அங்கே ஒன்று இதாக இருக்குமே தவிர அதை வந்து அடையாளப்படுத்திக்கிற மாட்டாங்க, அதுக்குள்ளே போய் அவங்க அடைஞ்சிக்கிற மாட்டாங்க. ஜெயலலிதா அவர்கள் முதல் தேர்தலில் 1989 போடி நாயக்கனூரில் போய் நிற்கிறாங்க. போடி நாயக்கனூருக்கும் அவங்களுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. கலைஞர் வந்து சேப்பாக்கத்தில் நிற்கிறாரு, அப்போ தஞ்சாவூரில் போய் நிற்கிறாரு. ஸ்டாலின் ஆயிரம் விளக்கில் நிற்கிறாரு. உதயநிதி ஸ்டாலின் சேப்பாக்கத்தில் நிற்கிறாரு. இவங்க யாருக்குமே எந்த விதமான அடையாளம் இல்லை. அடையாளம் இல்லாமல் இருந்தால் தான் எல்லா தரப்பு வாக்குகளையும் வாங்கி நீங்கள் ஒரு காமனான தலைவராக உருவாக முடியும். ஆனால் முதல் தேர்தலில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? முதல் தேர்தலையே எந்த தான் சார்ந்த நான் ஒரு கிறிஸ்தவன், அங்கே யார் அதிகமாக ஓட்டு இருக்குது, அந்த பக்கம் போய் நிற்கிறது வந்து இவரே தன் இந்த ஒரு சிறிய வட்டத்தில் அடைச்சிக்கிற மாதிரி தானே. இப்போ இது எல்லாமே வந்து இவருடைய செயல்கள்லாம் பார்க்குறப்ப இவர் தனியான ஒரு தலைவராக உருவாகிறதுக்கு முயற்சி பண்ணல. இவர் ஓட்டை பிரிக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறாரு. ஒரு ஓட் ஸ்பாயில் அந்த குறிப்பிட்ட அந்த சிறுபான்மை வாக்குகள் வந்து பாஜகவுக்கு எதிரான வாக்குகள், திமுகவுக்கு ஷிஃப்ட் ஆகிடக்கூடாது. அந்த வாக்கு நானும் கிறிஸ்தவர் தான், எனக்கு ஓட்டு போடுங்க, நான் சிறுபான்மை பாதுகாவல் தான், நான் தொப்பி வச்சுக்கிடுவேன், நான் நமாஸ் பண்ணுவேன், நான் நோம்பு கஞ்சி கொடுப்பேன், எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு அந்த வாக்குகளை சிதறடிக்கக்கூடிய அரசியல் தான் விஜய் செய்கிறாருங்கிறத என்னை போன்றவர்கள் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கோம். 2 வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கோம். அது இந்த படம் வந்தது, அவர் நடந்து கொள்கிற விஷயங்கள்லாம் பார்க்குறப்ப அது உண்மைங்கிற மாதிரி தான் உறுதிப்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் தொடர்ந்து இப்போ நடுவில் மாட்டியிருக்கிறது இவர் தானே. ஏன்னா ஃபினான்ஷியலி தப்பிக்கிறதுக்காக இந்த படத்தை லீக் பண்ணாலும் இப்போ மதம் ரிலேட்டடாக வந்து பிரச்சனையில வந்து நிற்கிறாரு. திரும்பி இந்த படம் ரிலீஸ் ஆகி இந்த சைடு வாக்குகளும் குறையும், இந்த சைடு இன்னொரு படம் பண்ண போகிறாரு. வேறு வழி இல்லை, எனக்கு ஏதாவது ஒன்று இழந்து ஆணுங்கிற முடிவு வந்தாச்சு. ஏன்னா நெருக்கடிகள் அதிகமான பிறகு ஏதாவது ஒன்று இழந்தான் முடிவு பண்ணுறோம், சரி படத்தை பண்ணிடுவோங்கிற மாதிரி ஏதோ ஒன்று பலி கொடுப்போங்கிற முடிவு பண்ணிட்டார் போல். ஏன்னா திருப்பி சினிமாவுக்கே வந்தாங்க. அரசியல் வாழ்க்கைங்கிறது அவங்க சரியாக கூட்டணி அமையலை. கடந்த 50 வருஷத்தில் அண்ணா எல்லாம் சொல்கிறாங்க 67 திரும்பி வருது, 77 திரும்பி வருதுன்னா கூட 67 திரும்பி வருதுவாங்க, அண்ணா சொல்லுவாங்க. அண்ணா அதுக்கு முன்னாடி ஒரு 20 வருஷம் வந்து ட்ராவல் பண்ணுறாரு. அண்ணா ஒரு தேர்தலில் தோற்று போயிருக்கிறாரு, ஜெயிச்சிருக்கிறாரு, பல போராட்டம் பண்ணியிருக்காரு, ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கிறாரு. அப்படி இருந்து அண்ணா முதல்ல தேர்தலை சந்திக்கிறப்ப ஒரு பெரும் கூட்டத்தோட ஒரு கூட்டணியோடு தான் வர்றாரு. அப்போ தமிழ்நாட்டு அரசியலில் கடந்த 50 வருஷத்தில் ஒரு வலுவான கூட்டணி இல்லாமல் யாரும் ஜெயிச்சதே கிடையாது. விஜயகாந்த் எடுத்துங்க, விஜயகாந்த் தனியாக என்ன சொல்ல 2 கட்சிக்கு மாற்றம் நான் தான் வந்து மக்களோடும் கடலோடும் தான் கூட்டணினார். அப்படி இருந்தாலும் 8% தான் வாங்க முடிச்சு. விஜய் அதிகபட்சமாக ஒரு 10% 15% வாங்கலாம். ஒரு தொகுதியில் ஒருத்தர் வெற்றி பெறதுக்கு 35% வேணும். அப்போ எல்லா கட்சியோடைய கூட்டணியும் வேணும். இப்போ இந்த இவரை பொறுத்த வரைக்கும் இந்த வரைக்கும் எந்த கட்சியும் கூட்டணிக்கு இல்லை, தனியாக நிற்கிறாரு. 234 தொகுதியாக நிற்கிறார், தனியாக நிற்கிறாரு.
அதில் 100 வேட்பாளர் 150 வேட்பாளர்கள் வேறு வேறு கட்சியிலேருந்து வந்தவங்க, அவங்க மேலே நிறையா கம்ப்ளைண்ட்ஸும் இருக்குது. அப்படிங்கும்போது இந்த தேர்தல் வந்து நமக்கு கை கொடுக்காது, திருப்பி கம்பேக் நம்ம வந்து சினிமாவுக்கே போயிடுவோம் அப்படிங்கிற முடிவு எடுத்துட்டாருங்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனால் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது கஷ்டம் இல்லை சார். ஏன்னா கடைசி படம் ஜனநாயகம் தான் சொல்லிட்டாங்க. ஸோ அரசியல் அதுக்கப்புறம் திரும்பி சினிமாக்குன்னு போனால் அதுதான் நான் என்னை நம்பி பணம் போட்டிருக்காங்க, அவங்களுக்கு நான் வந்து எப்படி விட்டு போகிறது அப்படின்னு சொல்லுவார். நான் மாட்டல சார். என்னை நம்பி பணம் போட்டிருக்கிறாங்க, அவங்களாம் எப்படி விட்டுட்டு போகிறது அப்படின்னு திருப்பி நான் வந்து அவங்களுக்காக ஒரு படம் பண்ணுறேன் பாரு. எல்லாம் காம்ப்ரமைஸ் தான், என்ன வேணாலும் பேசலாம். இந்த மாதிரி நிறையா முடிவு எடுத்த ஆட்கள் இருக்காங்க. சினிமா விட்டு போகிறேன், அரசியல் விட்டு போகிறேன், இதுதான் என்னுடைய கடைசி தேர்தல் சொன்ன எத்தனை அரசியல்வாதி இருக்காங்க. அந்த மாதிரி நிறையா நடந்திருக்கு. அந்த மாதிரி இது ரீகன்சிடர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ நீங்கள் சொன்ன வச்சு அதை பார்ட்டிஸ் பண்ண வேலை கிடையாது அப்படின்றது மட்டும் கன்ஃபார்ம் ஆகுது. ஆமாம், நமக்கு சந்தேகங்கள் இருக்குல்ல இப்போ பார்க்குறப்ப இப்போ ரொம்ப கான்ஃபிடென்ஷியலான ஒரு விஷயம் அது. அப்புறம் லீக் ஒன்று மற்ற இந்த மாதிரி தேட்டருக்கு போய் அங்கேருந்து ஏதாவது லீக் ஆனால் கூட பரவாயில்ல, இல்லை வெளிநாடுகளில் சென்சாருக்கு போயிருக்கு அங்கேருந்து லீக் ஆனால் பரவாயில்ல, இப்போ வேறு ஏதாவது ப்ரீவியூ போட்டிருக்காங்க, ப்ரீமியர் போட்டிருக்காங்க, அங்கேருந்து லீக் ஆனால் பரவாயில்ல, எங்கேயுமே போகல படம், ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக வச்சுருக்காங்க. ப்ரொடியூசர் வெளியே அதர் ஸ்டேட்டில் இருக்கிறாரு, இங்கே இருக்க டேரக்டருக்கும் இவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். சமீபத்தில் கூட ஒரு மிகப்பெரிய டேரக்டர் ஹீரோடைய படம், ஒரு மிகப்பெரிய கம்பெனி அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. படம் ரிலீஸ் ஆகிற முதல் நாளுக்கு தான் அந்த ஹீரோக்கே போட்டு கட்டுறாங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கி சினிமா வந்து ரொம்ப சேஃப்டியாக வச்சுருக்காங்க. அப்போ இது வந்து சில பேர் சொல்கிறாங்க இல்லை வந்து ஹேக் பண்ணிட்டாங்க, அதை எப்படி ஹேக் பண்ண முடியும், ஹேக் பண்ணால் இவ்வளோ குவாலிட்டி எப்படி வரும்? 5 நிமிஷம் விட்டு அடுத்து ஃபுல் படம் 5 நிமிஷம் விட்டு ட்ரெய்லர் விடுறானுங்க, அடுத்த ஃபுல் படத்தை விடுறானுங்க, அது குவாலிட்டியோடு விடுறானுங்க. அப்படிங்கும்போது இது திட்டமிட்டே நடத்தப்பட்ட ஒரு விஷயமாக தான் தெரியுது. ஓகே சார். ஸோ அடுத்ததாக விஜய் அவர்களோட நடவடிக்கை என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு அடுத்த படத்துக்கான வேலையை ஆரம்பிப்பார். கண்டிப்பாக அதுதான் இருக்கும். நான் தொடர்ந்து ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருக்கேன், விஜய் வந்து கண்டிப்பாக இது கடைசி படம் கிடையாது, சினிமாவுக்கு போயிடுவாருன்னு நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோம். அது இப்போலாம் நடக்கக்கூடிய இந்த சம்பவங்கள்லாம் பார்க்குறப்ப அடுத்த படத்துக்கான அறிவிப்பு கண்டிப்பாக ஜூன் மாதத்தில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜூன் மந்த் விஜயோட அடுத்த அப்டேட் வரும் அப்படின்னு சொல்கிறீங்க? கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாடு கூட போட்டுக்குங்க. அதுக்கு தான் சார் ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டேன் திரும்ப. ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். பிகாஸ் இந்த ஒரு 2 டேஸாகவே இது ஒரு பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருந்துச்சு. இன்னும் விஜய் அவர்களோட ஃபேன்ஸ் எல்லாருமே விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டும் இருக்காங்க. இன்னொரு சைட் சதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் ஒரு பெரிய டவுட், இப்படி முழு படம் இதில் வந்து நம்ம நியாயப்படுத்தக்கூடாது. பல பேருடைய உழைப்பு வீணாக்கப்பட்டிருக்கு, பெரும் முதலீடுகள் வீணாக்கப்பட்டிருக்கு. இதில் யார் செஞ்சிருந்தாலும் தப்பு தான். யார் பண்ணியிருக்காங்கிறது அரசியலுக்காக பண்ணாங்களா இல்லை இவர் தனிப்பட்ட முறையில் பண்ணாங்களாங்கிறது கண்டுபிடிச்சி நடவடிக்கை எடுக்கணுங்கிறது மாற்றுக்கிறது கிடையாது. இது பல பேருடைய உழைப்பு, அது பல பேருடைய நம்பிக்கை. சிறு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. அந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன் இருப்பார். என் படம் வந்து நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், என்னுடைய பேர் அந்த டைட்டில் கார்டில் வந்துடாதா? விஜய் படத்துடைய அந்த படத்தில் நான் ஏடியாக ஒர்க் பண்ணியிருக்கேன், அஸ்வின் சினிமாவோட ஒர்க் பண்ணியிருக்கேன், அந்த படத்தில் ஒரு காஸ்டியூமராக ஒர்க் பண்ணியிருக்கேன், எனக்கு அது ஒரு கிரேடு. இந்த படத்தில் ஒரு சின்ன கேரக்டர் நடிச்சிருக்கேன். இப்போ எத்தனையோ பேர் இருப்பாங்கல்ல, அவங்களுடைய லைஃப்பில் என்ன ஆகும்? இப்போ அதெல்லாம் வந்து பார்க்குறப்ப இது யார் செய்திருந்தாலும் தவறு, ஏற்றுக்கொள்ள முடியாத தவறு தான். உழைப்பை வந்து வீணடிச்சிருக்காங்க, சிதறடிச்சிருக்காங்க, பல பேருடைய நம்பிக்கையை சிதறடிச்சிருக்காங்க. அதில் மாற்றுக்கிறது கிடையாது. இது யார் செஞ்சிருந்தாலும் கடுமையான நடவடிக்கை எடுக்குங்கிறது மாற்றுக்கிறது கிடையாது. கண்டிப்பாக சார். ஏன்னா இப்போ ரசிகர்களை தாண்டி நிறைய நடிகர்கள் தான் அது கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. படம் ரிலீஸ் தயாரிப்பாளர் சங்கத்திலிருந்து பேசுகிறாங்க, இப்போ பேச போகிறாங்க. தொடர்ந்து கண்டனம் தெரிவிச்சு என்ன ஆச்சு? வந்துருச்சு. ரஜினி அவர்கள் எல்லாரும் இப்போ அதான் சொல்லிட்டு இருக்காங்க, படத்தை லீக் பண்ணவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், படத்தை லீக் பண்ணவங்க யார் பண்ணாங்கிறதான சந்தேகமாக இருக்குது. இப்போ சைபர் கிரைம் இன்னைக்கு தான் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறதாக ஒரு தகவல் செய்தி போயிட்டு இருக்கு. அனைவரும் 2 நாள் ஏதாவது ஒரு லீக் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சிருமா சார்? இல்லை, ஆரம்பிச்சிருக்காங்க. நமக்கு ஒரு சின்ன ஒரு கிளாரிட்டியாக கிடைக்கும்ல எந்த ரூட்டில் போயிருக்கிறாங்க அப்படின்னு. ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் சார். பிகாஸ் கிளியர் பண்ணியிருக்கீங்க. இருந்தாலும் இதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை, ஜஸ்ட் நார்மலாக முடிச்சுக்கலாம் சார். தேங்க்யூ ஸோ மச் சார்.